அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான சம்பவங்க, பெரிய முக்கியமான சம்பவம். இந்த சம்பவத்தை பேசியே ஆக வேண்டும். ஏன்னா நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சு, யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதனால் ஒரு இந்திய அரசியலே பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இந்த மாற்றம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த பிரதமர் அவராக கூட இருக்கலாம், அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவராக கூட இருக்கலாம். அந்த அளவிற்கு ஒரு பெரிய சம்பவம் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் சூடு பிடிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, தூய்மைக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் தலைமைக்கு வாக்கு செலுத்த வேண்டிய உங்கள் சின்னம் மைக். அதாவது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய முந்தைய சின்னம் ஒன்று இருந்துச்சு. அது என்ன சின்னம் எல்லாருக்கும் தெரியும், கரும்பு விவசாயி. இந்த கரும்பு விவசாயி நம்மக்கிட்டேருந்து பறிக்கப்பட்டுச்சு தேர்தல் ஆணையத்தினுடைய அநீதியான ஒரு செயலால். அவர் பறிக்கப்பட்ட பிறகு அந்த சின்னத்தை கர்நாடகா இருக்கக்கூடிய பாரதிய பிரஜா ஐக்கிய மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி சின்னத்தை வாங்கிட்டாங்க. இப்போ இதான் சாக்கு அப்படின்ட்டு தமிழர்களை எப்படி வீழ்த்தலான்கின்ற மிக கண்காணி கணக்காக அலையக்கூடிய ஆரியர்கள், குறிப்பாக அந்த ஆரியத்தினுடைய செல்ல பிள்ளை திராவிட கை குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா, அந்த திராவிட சிசுக்கள் முழுக்க அப்படி வளர்ந்து வருவாங்க. அதில் ஒருத்தங்க தான் இந்த திராவிட தெலுங்கு மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி. இந்த கட்சி என்ன பண்ணிடுச்சுன்னா, நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வைக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி முனி ஆறுமுகங்கிற ஒருத்தர் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறார். அப்புறம் இந்த பாரத பிரஜா ஐக்கியங்கிற கட்சி இருக்கலாம், இந்த கட்சிக்கு இதே திராவிட மொழியை சார்ந்த ஒருத்தர், தெலுங்கு தாய்மொழியை கொண்ட ஒருத்தர், நம்ம தம்பி ஜெயராஜ். ஏன்னா தம்பின்னு சொல்கிற இவ்வளோ பேர் வயசால் நினைக்காதீங்க, நம்ம மரியாதையாக தான் பேசுகிறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்புக்கே போயிருந்தாப்புல. அந்த அளவிற்கு நமக்கு மேலே அவ்வளோ வன்மை இவங்களுக்கு இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விவசாய சின்னத்தில் இங்கே நாம் தமிழர் கட்சி போட்டியிடக்கூடிய விவசாய சின்னத்தை நாங்கள் பறிச்சிட்டோம், 40 தொகுதிகள் நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஊடகம் முழுக்க பேசினாங்க. யார்? நம்ம தம்பி தான் உட்காந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார், வேட்பாளர் நாங்கள் சொல்ல மாட்டோம், வேட்பாளர் சொன்னால் நீங்கள் வாங்கிறீங்க, நீங்கள் விலைக்கு வாங்கிறீங்க, எங்கள் கொள்கை நாங்கள் சொல்ல மாட்டோம், கொள்கை பார்த்திங்கன்னா உயர்ந்த கொள்கை, நாங்கள் இந்தியா முழுக்க போட்டி போட்டோம்னு சொல்லி பயங்கரமாக பீலாக விட்டுருந்தார் தெரியுமா. நம்ம தமிழ்நாட்டில் 19 இடத்துல போட்டி போட்டாங்க, ஏதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த 19 இடத்துல 4 இடத்துல வேட்புமனு தாக்கல் காலியாயிருச்சு, தப்பாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதற்கு காரணம் நம்ம கட்சிக்காரங்க தான், நம்ம ஆட்கள் உள்ளே வேலை பார்த்தது தான் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன 15 இடத்துல போட்டி, மிச்ச இடத்துல போட்டி போடுறதுக்கு வேட்பாளரே கிடைக்கல இவங்களுக்கு. யாருக்கு? நம்ம தெலுங்கு தேச கட்சிக்கு வேட்பாளரே கிடைக்கல. அப்போ வேட்பாளர் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, கம்முன்னு இருந்துட்டாங்க. இப்போ என்னன்னா அனுதா ஓட்டு வாங்கணும். அதற்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிருஷ்ணகிரியில் இவர் வேட்புமனுவை இவருடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரா. இந்த வேட்புமனு வாபஸ் பெறணும், திரும்ப பெறணும்னு சொல்லி நம்ம கட்சிக்காரங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு கிருஷ்ணகிரியில். இது எப்படிப்பட்ட புகார், எப்படிப்பட்ட தாக்குதல்னு பார்த்துக்கோங்க. இவர் தாக்குதல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன பிள்ளைங்க, அது இது தாக்குதலே கிடையாது, அடிக்கிற அளவுக்கு ஒருத்தி கிடையாது. இப்போ நம்ம பிஜேபிக்கு சண்டை போட்டுட்ருக்கோம், மோடிக்கு சண்டை போட்டுட்ருக்கோம், அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்டாலினை கதற விட்டுட்ருக்கோம். அந்த அளவிற்கு எலான் மாஸ்கே கதற விடுறோம். சொல்ல போனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சீமானின் சின்னம் ஒளிபெருக்கின்ற ஹேஷ்டாக்கு 1 மில்லியன் போயிருச்சு. 1 மில்லியன், 10 லட்சம் ட்வீட்டு, வரலாறு காணாத சம்பவம் இணையதளத்தில். எலான் மாஸ்கே எக்ஸ்ட்ராலத்தை அப்படி கதிகலங்க வச்சிட்ருக்கோம். நம்ம அப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த முனியார் முகம் பிணி வந்துக்கிட்டு சனி மாதிரி என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காயத்தை தூக்கி சட்டையை காட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயில் படுத்தோம்னா, வச்சுக்கோங்களேங்க, இந்த வருடா இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள், இந்த வருடா இருக்கும். அந்த மாதிரி எங்கேயோ இந்த மாதிரி சீட்டில் எங்கேயோ உட்கார முடியாமல் உட்காந்துருக்கு. வேட்புமனு தாக்கல் போன இடத்துல ஷேர் ஆட்டோ ஏறி போயிருப்பான். நடந்த சம்பவம் இதுதான். ஆட்டோ தூக்கி போயிருக்கான் காசு மிச்சப்படுத்தணுன்ட்டு. அதில் 10 பேர் இடத்துல 12 பேர் சேர் ஆட்டோவில் உட்காந்து போயிட்டாங்க. அந்த சேர் ஆட்டோக்குள்ளே போகும்போது சீட்டு இருக்குல்ல, அந்த சீட்டு குழி குழியாக இருக்கும், ஒடுக்கி இப்படி உட்காந்துருக்காரு. உட்காந்ததில் அந்த சீட்டுடைய தடம் பதிஞ்சிருச்சு. இந்த சீட்டு தடம் பதிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த சின்ன பிள்ளை கீழே விழுந்த உடனே ரத்தமே வந்திருக்காது, கீழே விழுந்துட்டு ரத்தம் அப்படின்னு காட்டுறது தெரியுமா, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்மளும் அச்சோ பாப்பா கீழே விழுந்துட்டியா, அதை அடிமா, அடி பாப்பா, நீ தள்ளுற நீ அடி அப்படின்னு நம்ம அடிப்போம். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்னா சந்தோஷம்,
நமக்காண்டி நம்ம அப்பா பேசுறாரு, நமக்காண்டி நம்ம மாமா பேசுறாரு, நமக்காண்டி யார் பேசுகிறா, நம்ம அம்மா பேசுது பாரு, அந்த செவுத்து அடிச்சுட்டு பாரு, அப்போ என் வழியெல்லாம் சரியா போயிடுச்சுமா, சரிம்மா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணி அந்த குழந்தையில ஆட விட்டோம். அந்த மாதிரி இந்த பச்சை குழந்தை, இந்த பச்சை குழந்தை, விஷ குழந்தை சொல்ல போனால், இந்த விஷ குழந்தை என்ன பண்ணுதுன்னா, என்னை அடிச்சுட்டாங்க, எனக்கு உள்காயம், உள்ள முழுக்க காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை தேடுவதற்கு உட்கார்ந்துருக்காப்புல. அதாவது ஓட்டு போடப்போ 4 பேர் 5 பேர் தான், இந்த 4 பேர் தக்க வைக்கணும்லாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிணிய அறிமுகத்தை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. சாரி, சனி அறிமுகத்தை பற்றி அவர் தெளிவாக தான் இருக்கார். 4 பேர் நம்ம 10 பேர் வந்து நமக்கு வந்து இது பண்ண முன்மொழிவாங்க. இந்த 10 பேர் முன்மொழிகிறதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணுறாருன்னா, அதாவது இந்த 10 பேர் நம்ம ஓட்டு போட மாட்டான், இவன் நம்ம ஓட்டு போட மாட்டான். அப்போ என்ன பண்ணணும்னா, இவனையே தக்க வைக்கணும். நம்ம தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னையை அடிச்சுட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படின்னு பேசினோம்னா ஒரு பெரிய அரசியல் மாற்று. என்னது, முனி அறிமுகத்தை தாக்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் தெரியுமா, ஊடகம் முழுக்க அது நின்றாங்களா அப்படின்னு நம்பிக்கையில் வந்து பேசியிருக்காரு. இந்த காக்காவை எச்சம் போட்டால் இந்த எறும்பு கூட நக்கி பார்த்துட்டு போயிருமா, அதை விட இவன் நக்கி இவனை தொட்டு பார்க்க இந்த ஊடகம் வரல, இவனை கண்டுக்கிடவே இல்லை. இவரும் ஆக்டிங் பண்ணி பார்த்தாரு, நாங்கள் தமிழ்நாட்டில் முழுக்க போட்டி போட போகிறோம், நாங்கள் இந்தியா முழுக்க 11 மாநிலங்கள் போட்டி போட போகிறோம், நாங்கள் தான் நடத்திய எதிர்கட்சி, எங்கிட்ட உயரிய கொள்கைகள் இருக்குது, என்னெல்லாம் எப்படியெல்லாம் எந்த மாதிரிலாம் கதை விட்டாங்க, ஓலா கதை. வேட்பாளர் நிப்பாட்ட வழி இல்லை. 15 இடத்துல நிப்பாட்டிருக்கிறாங்க. திமுகட்ட பல்க்கு ஆட்டையை போட பார்த்துருக்குறாங்க. அவன் ஆட்டையை போட்டுருவாங்க, அது வேறு விஷயம் வச்சுக்குவாங்களேன், எல்லாம் ஒன்று தானே, ஆட்டையை போட்டுருவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக என்னத்தெல்லாம் செய்ய முடியுமோ, என்னெல்லாம் பரப்ப முடியுமோ, என்ன பண்ணிட்டாங்க, என்னை அடித்து போட்டாங்க, என்னை வந்து கொலைவர் தாக்கல் பண்ணிட்டாங்க, என் வேட்பு வாபஸ் வாங்க போகிறாங்கன்ட்டு. டேய், நீ நிற்கிற ஊர், நிற்கிற தொகுதி கிருஷ்ணகிரி, அங்கே யார் நிற்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு முழுக்கவே ஒரு வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில் மிகவும் பிரபலமாக ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அது அக்கா வீரப்பனுடைய மகள் தான், அது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த வேட்பாளர் மீது ஒரு களங்கப்பை ஏற்படுத்தணும், ஒரு ரவுடிஸை பண்ணுறாங்கங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கணுங்கிற திட்டமிட்ட வதந்தியை பரப்பிட்டு இருக்கான் இந்த சனி அறிமுகம். இது தமிழ்நாட்டிற்கு பிடித்த ஒரு இது. இப்போ என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு சம்பவமே கிடையாது, இது நடக்கவே இல்லை. இவர் ஒரு வழக்கு கொடுக்க, நாம் தமிழர் கட்சி வழக்கு கொடுத்த உடனே அங்கே பாவம்லா என்ன பண்ணாங்க, அவங்க 40% இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க ஆட்சி பண்ணு நினைக்கக்கூடியவங்க, இந்தியா முழுக்க பெரிய மொழியாக இருக்குது இந்த மொழி. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாவம் காவல்துறையும் சரி, ஐயோ பாவம் சனி ஆறுமுகத்தினுடைய வழக்கை எடுத்துக்கிட்டு சொல்லி சனி ஆறுமுகத்தில் வழக்கை எடுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது, இதுதான். மற்றபடி இதில் வந்து இந்த ஆட்டோ குலுங்கும்போது அந்த முட்டி போய் கீழே வந்து விழுந்துருச்சு, இவ்வளோ தான் நடந்த சம்பவம். இது ஒரு காயம் எடுத்துக்கிட்டு இந்த சனி ஆறுமுகம் எடுத்து கருணை அடிப்படையில் ஓட்டு கேட்கல நினச்சிக்கிட்டு இருக்கு. கண்ணா, இது தமிழ்நாடு. அது முன்னாடி காலகட்டத்தில் வந்து ஐயோ அம்மா கொள்கிறாங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு சொன்னால் சன் டிவியில் பிஜிஎம் டூ 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 டூனா நம்ம ஆட்கள்லாம் பார்த்து ஐயோ எப்படி உழைச்ச தலைவர், நமக்காக உழைச்ச தலைவர், நமக்காக பேசிய தலைவர், நமக்காக மைக்கில் ஓட்டி கேட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்க, ஓட்டை போட்டாங்க. இப்போ செல்லுபடி ஆகாது. அந்த காலம் வேறு, இது இந்த காலம், இது சீமானின் காலம். இணையதளம் முழுக்க பெருகி இருக்குது. அதனால் பிணிய அறிமுகத்திற்கு சனி பிடிச்சிருக்கு. நான் உன்னை தேர் எடுத்து தெருவில் விட்ட மணிக்க தேர் இழுத்து தெருவில் இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு விவரமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சனி அறிமுகமே சான்றாக இருக்க போகிறார். தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், தமிழ்நாடு மக்கள் இந்த விவசாய சின்னம் மாறினாலும் மைக்கு சின்னத்திற்கு எப்படி வாக்கு செலுத்துகிறாங்க, கரும்பு விவசாயிக்கு வாக்கு சதவீதம் எப்படி குறையுது, மக்கள் எந்த விழிப்புணர்வு இருக்காங்கிறது திமுக அதிமுக அச்சத்தை கொடுக்கும் போது இதற்கு வழிவகை செய்த இந்த சனிக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு அமதாஞ்சன் போட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணாலே போகக்கூடிய விஷயத்தை பெரிய அலப்பறை குட்டி பந்தா காமிச்சு எதையா பண்ணலான்னு நினச்ச சனி ஆரம்பத்திற்கு நம்ம அதிகமாக சொல்லுவாங்களே அஞ்சல் ஆள் பிறந்து குடிச்சு தூங்கு. நன்றி.